ஹாய்ங்க, வில்லேஜ் ஸ்டைலில் பிரியாணி செய்யலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு ஆயிலில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இலை, பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ போட்டு அண்ட் தென் வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு கோல்டன் ப்ரௌனாக வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனா தான் அது நல்லா வதங்கும். இன்னும் நல்லா ஹீட் பத்தலை வரவை நல்லா சொருவிட்டு தகன்னு எரியுது பார்த்திங்களா? இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கிண்டிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரி நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டபராவில் ஒட்டாத மாதிரி நல்லா போட்டு கிண்டிட்டு பிரியாணி மசாலா, அப்புறம் மிளகாத்தூள் ஒரு பாக்கெட் போட்டுட்டு நல்லா அண்ட் தென் சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சது, தயிர் சிக்கன் போட்டு மேக்னேட் பண்ணி ஊற வச்சதை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிட்டு சிக்கன் ஆஃப் வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு டபரா போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டதும் நல்லா வெந்து வந்துச்சான்னு பார்க்கலாம். நல்லா வந்துட்டுருக்கு. இப்போது டபரா போட்டு மூடிட்டு தம் போட்டாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்கான்ட்டு. நல்ல ஸ்மெல் வருதுங்க பிரியாணி. இப்போ சாப்பிட்டு ரிவ்யூ கேட்கலாமா? சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வீட்டில். நானும் சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு உட்காந்துருக்கேன். செம்ம டேஸ்ட். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸோடைய அட்டகாசம் தாங்க முடியல. அவங்களும் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு ஓடி வராங்க. சாப்பிட்னாவே வரமாட்டாங்க, ஆனால் பிரியாணி ஸ்மெல் அவங்கள இழுக்குது. பாருங்கள் எங்கள் வீட்டு குட்டி. அவ்வளோதாங்க, காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா வரட்டா.